இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அழாதீங்க மாமா. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அன்னைக்கு ஒரு நாள் நான் வாய் திறந்து பேசியிருந்தா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்காதுமா. என் தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டா. அவ இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தவமா. தெரியும் மாமா, அம்மா எல்லாமே சொல்லிருக்காங்க. அவளும் நானும் பிரியவே மாட்டோம். அவளுக்கு சின்னதா ஒரு எறும்பு கடிச்சா கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. அப்படிப்பட்ட என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாருன்னு தெரியலையேம்மா. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். உங்க அப்பா செல்வரத்னத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ரொம்ப தங்கமான மனுஷன். சில நேரத்துல நானே அவரு எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அம்மா கிட்ட பேசுற தைரியம் இல்லாதனால எல்லாமே தப்பாயிடுச்சு. முடிஞ்சு போனதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. விதி இன்னைக்கு என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கியிருக்கு. ஜனாமா யாரு முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களோட பொண்ணா இன்னைக்கு அவங்களுக்கே நம்பிக்கைக்கு உரியவளா இருக்க. இதோ அம்மா அவுட் ஹவுஸ்ல உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்காங்க. இதுவே பெரிய விஷயம் தானே மாமா. நான் அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க புரிஞ்சுக்குவாங்கம்மா. நம்ம குடும்பம் திரும்ப ஒண்ணு சேர்ந்துரும்மா. இல்ல மாமா, உங்க ஆக்சிடென்ட் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்க முடியும். சரியான ஆதாரத்தோட போய் நான் ஜனாமா முன்னாடி போய் நின்னாதான் என்ன அவங்க ஏத்துப்பாங்க. இல்லனா ரொம்ப கஷ்டம் மாமா. எந்த நிமிஷம் நான் உங்க தங்கச்சி பொண்ணுன்னு ஜனாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஜனாமா முழுசா வெறுத்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்ல மாமா, இந்த வீட்லயே உங்களுக்கு ஆபத்து இருக்கு. யாரோ உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நீங்க கோமால இருக்கிற மாதிரி நடிக்கணும் மாமா. ப்ளீஸ், எனக்காக. சரிம்மா. சரி, ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா டவுட் வந்துரும். நான் வரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா.